இல்லை இந்த இடத்துல நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே ஹெம்லைன், அதாவது பட்டியோட ஹெம்லைனு 1/2 இன்ச்சுக்கு மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல இந்த அப் அண்ட் டவுனை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்போ இந்த ஆம்கோல் கிட்ட ஒன்று போல நமக்கு வரும். சரிங்களா? ஸோ வந்து சின்ன சின்ன விஷயம்தான். இப்போ நம்ம இந்த 1/2 இன்ச்சை வந்து கரெக்டாக பிடிச்சிருந்தோம்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்திருக்கும். ஸோ 1/2 இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பிடிச்சதுனால இதாயிருச்சு. ஸோ இதையே நம்ம பிரித்து இந்த இடத்துல இருந்து தையல் போடலாம். பட் வந்து இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டா பிரிக்க முடியாது. ஸோ இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வேணா பிரிச்சு கூட நம்ம இந்த 1/2 இன்ச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட்லையும் நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போறோம். இந்த இடத்துலையும் நம்ம கரெக்டா இந்த இடத்துல மேல ஆம்கோல் கிட்ட ஒன்று போல வச்சுட்டு இந்த இடத்துல பார்க்கணும். இங்க பாருங்க, ஒரு 0.25 கூட வரல இல்லையா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணீங்க அப்படின்னா ஆம்கோல் கிட்ட அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வராம நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து மார்க்கிங் வந்து எங்க பண்ணியிருக்கேன்னு பார்க்கேன். ஸோ என்னுடைய மார்க்கிங் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. நான் இந்த இடத்த டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணி ஸ்டார்ட் என்னுடைய ஸ்டிச்சிங் வந்து பேக் சைடில் நான் வந்து தையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம மார்க்கிங் எங்கன்னு பார்த்து அந்த இடத்த இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே, அதாவது நம்ம மார்க்கிங்க்கு மேலே பீஸை வந்து கரெக்டாக இப்படி அலைன் பண்ணிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக தைக்க வேண்டியதுதான். ஓகேவா? தச்சுட்டு இப்போ இதை நல்லா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா கிளியர் பண்ணிட்டு இப்போ இந்த ஷோல்டரை வந்து கரெக்டா நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஈஸி மெத்தட். ஷோல்டர் சென்டர் பண்ணிட்டு 0.5 ஓகே 0.5 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட டாட் லென்த் வந்து 3.5 இன்ச். ஸோ 3.5 இன்ச் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம்.